வணக்கம் எல்லாருக்கும். உங்களுக்கு நான் இன்னைக்கு காட்ட போகிறது முள்ளங்கியோட ஒரு டூனா ஒரு சலட் மாதிரி, அதாவது ஒரு சம்பல் மாதிரி செய்கிறது, அதாவது அடுப்பில் வச்சு. இதுக்கு இஞ்சி, வெள்ளைப்பூடு, மிளகாய், வெங்காயம், சித்தல் மிளகாய், இதை நீங்கள் கிரைண்டரில் நல்லா அரைக்கணும், பேஸ்ட் மாதிரி. கொஞ்சம் உப்பும் விட்டு நல்லா அரைங்க. அரைச்சதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வெங்காயம், சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி, அதுக்கு வெட்டி வச்ச முள்ளங்கியை நீங்கள் இதில் போடணும். முள்ளங்கி ரொம்ப 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 சத்து. அதோட விலை குறைவான ஒரு மரக்கறி. அநேகமானவங்க இது சாப்பிட்றதே இல்லை. எங்களோட உடம்பில் இருக்கிற தேவையில்லாத நீர், மற்றது சுகர் வருத்தங்கள், இதுகள் எல்லாமே சுகமாகிறது இந்த முள்ளங்கியில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அதோடு போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் விட்டு, அதுக்கு பிறகு பார்த்து நீங்கள் உப்பு விடுங்க. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் அந்த சாஸ் மாதிரி செஞ்சுருந்தோமே, அதுலேயும் உப்பு விட்டுருந்தோம். ஸோ பார்த்து உப்பு விடுங்க. அதுக்கு பிறகு இந்த அரைச்சி வச்ச அந்த சாஸ் மாதிரி இருக்கே, அதோடு விட்டு நல்லா புரட்ட போகிறேன். ஸோ நான் பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த சாஸை நடுவில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அந்த மனம் போகிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கு பிறகு தான் பரட்டுறேன். ஏன்னா வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாம் பச்சையாக தானே நாங்கள் அரைச்சோம். ஸோ அதனால நான் அடுப்பில் என்ன செய்கிறேன்னுண்டா, ஸ்லோவில் வச்சு அதெல்லாம் பிரித்து விட்டு நடுவில் தான் அந்த சாஸை கொஞ்சம் நேரம் ஒரு 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 5 செகண்டுக்கு அப்படியே கொஞ்சம் அந்த ஸ்மெல் போகிறதுக்கு அப்படியே விடுங்க. அதுக்கு பிறகு 2 டூனா டின் எடுத்து உடைச்சி அதோட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் இன்னும் அந்த ஸ்மெல், அது வெள்ளைப்பூடு ஸ்மெல் போகணும்னு சொன்னால் வேறு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் விட்டு லேசாக அந்த மனம் போகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கு பிறகு இதோட நீங்கள் கலந்தும் விடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் தேசிக்காய் விடுங்க. ஏன்னா உப்பெல்லாம் போட்டு தான் இருக்கு அளவா. ஸோ தேசிக்காய் புளி விட்டுட்டு நீங்கள் இறக்க வேண்டியது தான். ராபு கண்ண நேரம் நீங்கள் வதக்கக்கூடாது. அது ஓரளவு பச்சையாக இருந்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு சுட சுட சிகப்பரிசி, பிறகு ரசம் செய்த நான் தக்காளி ரசம். இது லீக்ஸும் முட்டையும் போட்டு ஒரு சின்ன ஒரு பிரட்டல். இது பிளாக்கொட்டை. அதுக்கு பிறகு இது அந்த ராபு, அதாவது முள்ளங்கியும் டூனாவும் போட்டு, இது சோயா கறி. ஸோ இன்றைக்கி இதுதான் எங்களோட வீட்டில் சாப்பாடு. ஸோ ரசம் எல்லாம் இந்த குளிர் காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரசம் இந்த கட்டி கட்டியாக இருக்கிறது என்னது? இஞ்சி வெள்ளைப்பூடு. இது என்ன சாமா? சோயாவா? அது